Good morning. Welcome to Market Day by ECTRA. Arulrajhan. Today is 23rd June 2023. ஸோ கடந்த 2 நாளா உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்க முடியல. நம்ம இன்னிலிருந்து கொடுக்குறோம். ஸோ மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்டு சினாரியோவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு மைனஸ் சைடில் மார்ஜினலி டவுன் அண்ட் S&P 500 மார்ஜினலி அப். ஸோ நாஸ்டாக் மட்டும் கொஞ்சம் வலிமையான ஒரு ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 0.95% க்ளோஸ் டு 1%. ஸோ மற்றபடி இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் இஸ் டல். இதை தொடர்ந்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்குறைய தாய்வான் தவிர மீதி எல்லா சந்தையும் ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங் ஹாங்சங் ஆகட்டும், சவுத் கொரியா காஸ்பி, சீன சங்கம் எல்லாமே வந்து சற்றே இறக்கத்துடன் துவங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. நம்மளுடைய நிஃப்டி ஆனது சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் HX நிஃப்டி என்ற பெயரில் வியாபாரமாகி வருகிறது. அது தற்போது ஒரு மார்ஜினல் டவுன் ஒரு 10-15 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. பட் 10 பாயிண்ட் இஸ் நாட் அ பிக் டீல். அதே சமயம் நம்ம கொஞ்சம் கவனத்துடன் கையாள வேண்டியிருக்கு. எஃப்ஐஸோட செல்லிங் கொஞ்சம் எமர்ஜ் ஆயிருக்கிறதுனால இஸ்ராயோ அப்படின்றது கொஞ்சம் பேலன்ஸ் டில் டுவர்ட்ஸ் ஆன் த டவுன் சைட். நிஃப்டியை பொறுத்த மட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 18,550 முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலில் பார்க்குறோம். அது உடைக்கப்பட்டால் சற்றே வலிமையான ஒரு இறக்கம் வரலாம். ஒரு 500 பாயிண்ட் கூட இறங்கலாம் அப்படின்றத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் 19,020 அப்படின்றது ஒரு வலிமையான தடைநிலையாக தான் இப்போதைக்கு இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அது அந்த கீழ் எல்லைக்கு அருகாமையில் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி திரும்ப கீழ் எல்லைக்கு அருகாமையில் வந்து இப்படி மாறி மாறி அந்த கீழ் எல்லை உடைப்பதற்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆனாலும் இன்னும் உடைக்கப்படவில்லை. அதனால இப்போதைக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ல இருக்கிறதாவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேல 45,100 இன்னும் தடைநிலையாக தான் இருக்கிறது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 10-year பாண்ட் ஈல்டு வந்து 3.79 அப்படின்னு பெரிய மாற்றம் இல்லை. டாலர் இண்டெக்ஸும் 102.58 பெரிய மாற்றம் இல்லை. பிரெண்ட் க்ரூட் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட் ஆயிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா. முன்னாடி $76 வரைக்கும் போயிட்டு இப்போ $74 கிட்ட வந்திருக்கிறத பார்க்குறோம் பெர் பேரல். கோல்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இட் இஸ் ட்ரிஃப்டிங் அந்த லோவர் சைட். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய அது $2,000 கிட்ட பெர் அவுன்ஸ் இருந்தது. இப்போ எங்க வந்தாச்சு மெல்ல மெல்ல $1,911 பெர் அவுன்ஸ் கிட்ட இருக்கிறத பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆரும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கிறத பார்க்குறோம். 81.95 அப்படின்றது வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. இந்தியன் ருப்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்குறைய மேல அந்த 82.78 இது வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப அது வந்து வலிமை பெற்று இப்போ 81.95 இருக்கு. ஸோ யூஎஸ் டாலர் சற்றே வலிமை குன்றியும் ஐஎன்ஆர் சற்றே வலிமையுடன் இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோ எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோன்னு பார்க்கும்போது நமக்கு யூஎஸ், இந்தியா இவங்கெல்லாம் வந்து பாஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்களுடைய சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் மிக அதிகமாக இருப்பதனால் 8.7% என்ற அளவுக்கு அவங்க வந்து வட்டி விகிதத்தை என்ன பண்ணியிருக்காங்க 50 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு உயர்த்திருக்கிறாங்க. சுவிஸ் நேஷனல் பேங்க் அவங்களும் 25 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு வட்டி விகிதத்தை உயர்த்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் உலக சந்தையில் முக்கிய நாடுகள் எல்லாம் வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த திணறிக் கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து சிலரா இருக்கிறாங்க. சில தினங்களாக நேத்திக்கும் 693 கோடி என்ற அளவுக்கு பெற்றிருக்கிறார்கள். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 219 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு மிக்ஸி கிரைண்டர் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. நிஃப்டி 50ல இருந்து 10 கம்பெனியை தேர்வு பண்ணி அதுக்கு டைமர் ஸ்விங் மூலமா நீங்க தேர்வு பண்ணுங்க. அப்புறம் அதுக்கு என்ட்ரி எக்ஸிட் சப்போர்ட் கொடுக்குறோம். ஒரு சகாய விலையில் இப்போது போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான். ஸோ நிஃப்டியோட லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் ஒவ்வொரு நாள் 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனலில் பண்றோம். தினசரி நல்ல வாய்ப்புகள், நேற்று நல்ல வாய்ப்புகள் அடையாளம் காணப்பட்டது. கேண்டில்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்குது. இந்த கேண்டில் நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது வீக்னஸ் அதிகமாக இருப்பதாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.